ஆ மனிதர்களா பிறந்து சில பேர் தான் வந்து தெய்வமா வாழ்றாங்க. அப்படி இன்னைக்கு ஒருத்தர பத்தி தான் பேசப் போறேன். ஒரு தொழிலதிபர். அவர் பேர் கூட சொல்ல விரும்ப வேணான்னுவாரு. அப்படிப்பட்ட டைப். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1/4 கிலோ ஸ்வீட்டு கிட்டத்தட்ட என்னுடைய ஒர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூ. 200, ரூ. 300 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 100 பேருக்கு குடுத்துருக்காரு. 110 பேருக்கு. இந்த மனசு யாருக்குமே வராது. அவர் சார்பா போயிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் போய் குடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து ரூ. 30,000 செலவு பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. இல்லாத மக்களுக்கு போய் குடுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? பெரிய புண்ணியம். நம்ம சம்பாதிக்கக்கூடியது இந்த மாரி தான தர்மங்கள் பண்ணும்போது, கடவுள் சில நேரத்தில ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. "இரக்கத்தான் பிறந்திருக்கிறோம், இரக்கத்தோடு இருப்போம்" என்பது அன்னை தெரசாவுடைய பழமொழி. இத கரெக்ட்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேல. உதவிய அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சென்னையில தொழிலதிபர் அவரு.